ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறது நேற்று நைட்டு நம்ம வீட்டோட டின்னர் ரெசிபி தாங்க. இந்த ரெசிபி பற்றி சொல்லணுன்னா, இதில் நான் அரிசி மாவு சேர்க்கலை, கோதுமை மாவும் சேர்க்கலை, மைதா மாவும் சுத்தமாக சேர்க்கலை. நல்ல ஹெல்த்தியான ஃபைபர், ப்ரோட்டீன், அதிக சத்துக்கள் நிறைஞ்ச பச்சைப்பயிறு வச்சு தாங்க இந்த அடை தோசை செஞ்சுருந்தேன். இதுக்காக பச்சைப்பயிறு பார்த்திங்கன்னா 2 கப் எடுத்து காலையிலே ஊற வச்சுருந்தேன். அது ஒரு 4-5 மணி நேரம் நல்லா ஊறி இருக்குது. அடுத்து சம்பா கோதுமை ரவை 1 கப் எடுக்கிறேங்க. இதை வந்து ஒரு 1 ஹவர் ஊற வச்சுக்கலாம். சம்பா கோதுமை ரவை இல்லாதவங்க நார்மல் ரவை கூட சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் பார்த்திங்கன்னா ஒரு மிக்சி ஜாரில் போட்டு ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், 2 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்சியில் ஒரு இட்லி மாவு பதத்துக்கு இந்த மாதிரி திக்காக அரைச்சி எடுத்துக்கலாம். அந்த மாவில் பார்த்திங்கன்னா 1 கப் துருவின கேரட், 1 கப் கோஸ், அடுத்து இஞ்சி, பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினது, ஒரு வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்க்குற ஃப்ரெஷ் கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாவு பார்த்திங்கன்னா ஒரு அடை மாவு பதத்துக்கு இருக்கும். தோசை தவா நல்லா காஞ்சதும் இந்த மாதிரி நல்லா திக்காக ஊற்றி, நம்ம வந்து இதுக்கு அதிகமாக எண்ணெய் கூட ஊற்றணும்னு அவசியம் இல்லைங்க. நார்மல் பருப்பு அடைக்கி தேவைப்படுற அளவுக்கு கூட எண்ணெய் இதுக்கு தேவைப்படாதுங்க. கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம மூடி போட்டு இந்த மாதிரி சிம்மில் வச்சுட்டு 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா செவந்து வந்ததும் எடுத்துடலாம். நல்ல ஹெல்த்தியான ரெசிபி. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டயட் இருக்கிறவங்க, வெயிட் லாஸ் பண்ணணும்னு இருக்கிறவங்கெல்லாம் கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய ப்ரோட்டீன், ஃபைபர் இருக்கிற ஒரு ஃபுட். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சைடிஷ் எதுவுமே தேவைப்படாது. இன்றைக்கி வந்து நான் கொஞ்சம் புதினா துவையல் அரைச்சதுனால அதோடு வச்சு சர்வ் பண்ணியிருந்தேன். நல்ல டேஸ்டியான இந்த ஹெல்த்தியான ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.